அயோத்திக்கு திரும்பும் பயணத்தில் இலங்கைக்கு கடல் பாலம் கட்டுவதற்கு முன் ராமர், லக்ஷ்மணர், சீதை, அனைத்து வானர இளவரசர்களும் ராமேஸ்வரம் தெய்வீக தீவை அடைந்தனர். அந்த மாலை கடற்கரையின் அலைகள் சந்தன தென்றலைப் போல மெதுவாக அடித்து கொண்டிருந்தன. சூரியன் சிவப்பு நிறத்தில் மறைந்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் ராமரின் முகத்தில் ஒரு சீரிய அமைதி. ராவணனை வெல்லும் முன் இந்த உலகத்தில் உள்ள பாவங்களின் பாரம் தன் தோள்களில் இருப்பதை உணர்ந்த ராமர், ராமேஸ்வர கரையில் தூய மணலை பயன்படுத்தி ஒரு லிங்கத்தை உருவாக்கினார். அந்த லிங்கத்தின் வெளிச்சத்திலிருந்து பரமசிவன் தன்னை வெளிப்படுத்தினார். ராமா, ராவணனை வெல்லும் ஆசிர்வாதம் உனக்கே, என் அருள் உனக்காக இருக்கிறது என்று கூறினார் பரமசிவன். அந்த தெய்வீக குரலில் முழு கடலும் சில நொடிகள் நின்றது போல அமைதியானது. ராமர் கைகளை கோர்த்தபடி கேட்டார். தெய்வமே, இந்த லிங்கம் என்றும் இங்குள்ளோருக்கு புண்ணியம் தரட்டும், உலகத்தின் துன்பங்களை போக்கும் அருள் தலம் ஆகட்டும். சிவபெருமான் புன்னகையுடன் சம்மதித்தார். அவரது திருவுருவம் ஒரு நிழலை போல மெதுவாக மறைந்தது. ஆனால் அவர் விட்டு சென்ற தெய்வீக ஆசி என்றும் நிலைத்தது. ராமேஸ்வரம் உலகம் முழுவதும் உள்ள கோடி பக்தர்களுக்கு பாவ நிவாரணம் தரும் தலமாகி சிவனையும் ராமரையும் இணைக்கும் ஒரு தெய்வீக பாலமாக இருந்து வருகிறது.